பேபி பார்ன் ஆனலேருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருவோம். பட் அவங்களோட ஃப்யூச்சர்க்காக நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா குடுக்க வேண்டிய விஷயம் எஜுகேஷன் தான். கிட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான எஜுகேஷன் ப்ரீ ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அத ரொம்ப கேர்ஃபுல்லாவும் பெஸ்ட்டா தானே குடுக்கணும்னு நெனைப்போம். ஸோ அப்படி நான் டிஸ்கவர் பண்ணது தான் ஈரோ கிட்ஸ். பிகாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் நேம் இன் சைல்ட் எஜுகேஷன். கிட்ஸ் நம்ம இல்லாம போற ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் நம்ம இல்லாத என்வைரன்மெண்ட்ல அவங்க இருப்பாங்க. அத எல்லாமே நான் மைண்ட்ல வச்சு சூஸ் பண்ணும்போது எனக்கு ஈரோ கிட்ஸ் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருந்தது. அவங்களோட கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1:10 டீச்சர் சைல்டு ரேஷியோஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால ஒவ்வொரு சைல்டுக்கும் தனி அட்டென்ஷன் அண்ட் ஸ்பெஷல் கேர் கிடைக்கும். யுரேகா கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறனால பிளேஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் லேர்னிங் கிடைக்கும். கிட்ஸ் வந்து ரொம்பவுமே சேஃப் அண்ட் ட்ரஸ்டட். சவுத் இந்தியாவில் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்லேயே 200+ சென்டர்ஸ் இருக்குது. இந்த விஜயதசமி ஈரோ கிட்ஸில் ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வித்யாரம்பம் பூஜை கண்டக்ட் பண்ணுறாங்க. வித்யாரம்பம்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷன். கிட்ஸ் அரிசியில் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதி அவங்களோட லேர்னிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால நமக்கு ஒரு நல்ல இமோஷனல் கனெக்ட் இருக்கும். இந்த விஜயதசமி உங்களோட கிட்ஸை இந்த ஃபெஸ்டிவ் ஆஃபரில் சீக்கிரமாகவே உங்களோட நியர்பையில் இருக்க ஈரோ கிட்ஸில் என்ரோல் பண்ணிடுங்க. இந்த வித்யாரம்பம் பூஜையில் உங்களோட கிட்ஸையும் கண்டிப்பாக கலந்துக்க வைங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் நியர்பையில் இருக்க ஈரோ கிட்ஸை விசிட் பண்ணுங்க. பாய்.